ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நீங்கள் என்சிஎம்சி கார்டு, அதாவது எம்டிசி மெட்ரோ கார்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி ஃபோன்பே, கூகுள் பே இல்லைனா அது எஸ்பிஐ டிரான்சாக்ஷன் ஒரு ஆப் வெப்சைட் இருக்குது, அதில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதில் ரீசார்ஜ் ஆகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு காட்டி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கும். ஆனால் வந்து கார்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டக்டர் கொடுத்துட்ட இல்லையோ இல்லை மெட்ரோவில் போய் பே பண்ண போகும்போதும் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கண்டக்டரும் சொல்லியிருப்பார் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, காசு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பார். அதுமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிருக்கும் எப்படியும். ஏன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு காசு கூட டெபிட் ஆகும். அவங்க அஃபிஷியல் சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க கண்டக்டரோ இந்த எம்டிசி பூத்தில் இருப்பாங்கள்ல டெப்போவில், அவங்க வந்து அவங்க மிஷின் வச்சு அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் அது வந்து கேஷ் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகுமா. இல்லைனா வந்து நீங்கள் எத்தனை வாட்டி ரீசார்ஜ் பண்ணாலும் உங்கள் காசு மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டே இருக்கும், தவிர கார்டில் வந்து அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகாது. நான் ஏற்கனவே ஒரு ஃபோன்பே வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதிலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி கேஷ் வந்து டெபிட் ஆகிடுச்சு ஆனால் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகலை, கார்டில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நிறைய பேர் வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் நேற்று தான் போயிட்டு கேஷில் நான் ஏற்கனவே ஒரு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி வந்து நான் ரீசார்ஜ் பண்ணேன் ஒரு 100 ருபீஸ்க்கு. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் சரி வந்து அப்டேட்னு கார்டு அடிச்சு ஃபோன்பேயில் பார்த்தா கூகுள் பே பார்த்தா எல்லாத்துலேயுமே 100 ருபீஸ் வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. அந்த நம்பிக்கையில் நானும் கண்டக்டர்கிட்ட போய்ட்டே கொடுத்தேன். அவர் வந்து காசே இல்லை, இதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்பி கொடுத்துட்டாரு. சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நேற்று தான் போய் கேட்டேன். டேட் வந்து நேற்று 12ஆம் தேதி போய் கேட்டு, இது மாதிரி நான் ஆன்லைனில் இது மாதிரி எஸ்பிஐ டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு வெப்சைட்டில் அவங்க போட்டிருந்த வெப்சைட்டில் தான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி கேஷ் அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து நான் அப்ரூவல் கொடுத்தப்போ வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து கார்டை தூக்கி அவர் மிஷினில் வச்சு அப்டேட் கொடுத்தாரு. அவருக்கு பில்லும் கொடுத்தாரு. அப்போ வந்து அதுவும் டவுட்டை தான் சொன்னார், கேஷ் அப்டேட் ஆனால் தான் அப்டேட் ஆகும், சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. நான் அப்போ பண்ண கேஷ் ஒரு 26ஆம் தேதியா 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 26ஆம் தேதி பண்ணது இந்த 4ஆம் மாதம் 12ஆம் தேதி வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் கேஷை நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஃபோன்பே இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகி இதுமாதிரி அப்லோட் ஆகணும்னா நேராக எந்த எத்தனோ டிப்போட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு எம்டிசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இது மாதிரி கார்டை கொடுத்து இது மாதிரி சொல்லுங்கள், உங்கள் ப்ரூஃப்லாம் காட்டுங்க, இது மாதிரி பே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு உங்கள் கேஷை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுவும் பயப்படாதீங்க, ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். பாய் யாருன்னா ரூல்ஸ் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.